ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு படம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த கோதாவரி படத்தை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சைத்தன்யா, டைரக்டரும் அவரே தான். ஸோ இந்த படத்தில் நடித்தது பார்த்திங்கன்னா அஞ்சலி, நாசர், சாய்குமார், நேஹா ஷெட்டி, இவங்க கூட விஸ்வக் சென்றவர் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாகல் அது மாதிரி படம் நடிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரியும் ரொம்ப இதுவாக நடிச்சிருந்தார். விஸ்வக் சென்றவர் பார்த்திங்கன்னா தஸ்கா தம்கி, பலக்குமார் தஸ், இட்டு, அது மாதிரி படத்தில் நடிச்சிருக்காரு. பாகல், வெள்ளி போமாக்கே, அது மாதிரி படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு இன்னசென்ட்டாக சாக்லேட் பை மாதிரி நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலில் கேங்ஸ்டர் லீடர் ஒரு தாதா இதில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா கோவூரில் வந்து 1980s பேக்ரவுண்ட் நடக்கிற மாதிரி. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் தெருப்பொறுக்கி மாதிரி சீட் ஆடுறது. இந்த அஞ்சலி வந்து ஒரு அதில் வந்து ஒரு இவருக்கு ஒரு கீப் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் ஜாலியாக அப்படியே ரோட்லலாம் அடித்து ஓடின்னு அது மாதிரி இருப்பார். ஃபஸ்ட் எடுத்தோன்னா சீட் ஆட்டில் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரைசாமின்ற எம்எல்ஏ கூட வந்து துரைசாமி ராஜுன்றவர்கிட்ட கேங்கில் இருக்கிற மாதிரி இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நானாஜின்ற ஒரு கிட்ட போய் சேர்ந்துருவார். நானாஜின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நாசர். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எம்எல்ஏ பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து இவங்க கேங்க்லேருந்து அவங்கள அடிக்கிறது, அவங்க கேங்க்லேருந்து இவங்கள அடிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி விட்டுட்டு கோபண்ணா ராஜுவோட துரைசாமி ராஜுவோட பொண்ணை வந்து லவ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கு வந்த பிறகும் அப்புறம் அவங்க கேங்லேயே வந்து இவர் வந்து விஷம் வச்சு சாவடிப்பார். அது எதுக்குன்னு பார்த்தா இவங்க வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி, கோபண்ணா ராஜனுக்கு துரோகம் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் நானாஜின்றவரை வந்து போட்டு தள்ளுவாங்க. இது மாதிரி மாற்றி இவங்களுக்குள்ளே நடக்கிற நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் தான் படத்தோட கதை. கடைசியில் வந்து கோபுராஜு கேங்கை வந்து இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். அந்த ஜெயிலேருந்து வர ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமே. ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டோரி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ரத்னாகரோட பொண்ணாக இருக்கும். இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு, ஆக்ஷன் பீரியடுக்கான ஏற்ற படம். நான் ஒரு பேய் படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்கலான்னு சொன்னேன். அது பார்த்தா அவங்க நினச்சிங்கன்னா குழந்தையோட பார்க்கலான்னு. முதல்ல ஒரு பேய் படம்னாலே அது வந்து ஒரு ஃபேமிலியோட சின்ன பசங்களோட குழந்தைங்களோட பார்க்குற பேய் படம் கிடையாது. பேய் படம்னாலே ஒரு அடல்ட்ரி இதுதான். அப்போ அது ஒரு பெரியவங்களோட ஃபேமிலி தான், அப்படி சொன்னது தான் இது. அதே மாதிரி தான் இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் அடல்ட்டு தான், சின்ன பசங்களோட பார்க்கக்கூடாது. பிளட் அண்ட் கோராக இருக்கும், வயலன்ஸ் நிறைய இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வரேன். இந்த ரத்னாகரோட ஒய்ஃபை சாவடிச்சிருவாங்க. அதுக்கு இவர் பழி வாங்குவார். இந்த படம் வந்து நல்ல படம் ஃப்ரெண்ட். இந்த விஸ்வக் சென்னோட கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, மாஸ் இது. அடுத்து இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும். யுவன் சங்கர் ராஜா கேட்குற மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன். இவர் வந்து இப்போத்தி தமிழ் படத்தில் இது மாதிரி மியூசிக் போடவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து இப்போத்தி தமிழ் படம் இப்போ நான் கருடன் பார்த்தேன், அந்த படத்துலலாம் அவ்வளோ இம்பேக்ட் இல்லை. யுவன் சங்கர் ராஜாவோட இம்பேக்ட் அதில் தெரில. ஆனால் அப்படின்னு நம்ம மக்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக்லாம் அப்படி சொன்னாங்க. பட் அவர் மனசு தொட்டே கேட்டு பார்த்தா கூட அதில் வந்து அவர் இம்பேக்டாக போடல. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோயிசமாக இருந்துச்சு, மாஸ் சீனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தது. இந்த லங்கால ரத்னன்ற கேரக்டர் வந்து சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனித் மடட்டின்ற கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து டோட்டல் என்டர்டெய்னர். இது வந்து படமாக மட்டும் பார்த்தா ஜாலியாக இருக்கும், ஜாலியாக அப்படி பார்த்துட்டு வேண்டி தான். இப்போ சீசன் பார்க்கக்கூடாது, சினிமான்றது வந்து சினிமாவை தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு குட் என்டர்டெய்னர் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ஆர் அடல்ட் இன் த ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.